ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற வசனம் உபாகமம் 14வது அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய எல்லா வேலைகளிலும், அது விவசாய வேலையாகட்டும், அலுவலக பணியாகட்டும், மற்ற எந்த வேலையாக இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஏனென்றால் ஒரு விவசாயி தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டால் நிறைவான நன்மைகளை அவனுடைய அறுவடை காலத்திலே பெற முடியும். ஒரு அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டால் உயர்நிலையை அடைவார்கள். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த 14ஆம் அதிகாரத்திலே 2 முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சாப்பிடுவது, ஆண்டவர் இந்த உலகத்திலே நிறைய காரியங்களை நமக்காக படைத்திருக்கிறார் நாம் சாப்பிடுவதற்கென்று. ஆனால் சாப்பிடக்கூடாதவைகள் என்றும் படைத்திருக்கிறார். சாப்பிடக்கூடாதவைகளை தவிர்த்து இதையெல்லாம் சாப்பிடலாம் என்று சொல்லி இந்த 14வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் உபாகமத்திலே நீங்கள் உணர முடியும். அப்படி அதை விலக்கி இஸ்ரவேலர் இன்றைக்கும் அப்படியே வாழுகிறார்கள். ஆண்டவர் சொன்னபடியே எது உகந்ததோ அதை மாத்திரம் சாப்பிடுகிறார்கள். அது எதை ஆண்டவர் வெறுக்கிறாரோ அதை தள்ளிவிடுகிறார்கள். அதனால்தான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை இன்றளவும் ஆசீர்வதிக்கிறார். 2வது என்ன சொல்றார் என்றால், 3ஆம் வருஷத்தின் முடியிலே உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து, நம்முடைய வேலையை செய்கிறோம், விவசாய வேலைகள் செய்கிறோம், விவசாயத்தின் மூலமாக பலன்கள் வருகிறது, கனிகள் கிடைக்கிறது, வேலையிலே நமக்கு நல்ல சம்பளம் சம்பாத்தியம் கிடைக்கிறது. ஆனால் நாம் செய்ய தவறுகிற ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் தசம பாகம் செலுத்துவதில்லை. தசம பாகம் என்றால் 10ல் 1 ஆண்டவருக்கு நாம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் அதை ரொம்ப சரியாக கடைபிடித்து வருகிறார்கள். அதனால்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களை மற்றவர்கள் மேற்கொள்ள முடிவதில்லை. நிறைய காரியங்கள் நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இவர்களை இவ்வளவு மக்கள் மிரட்டியும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை என்றால், சில அடிப்படை காரியங்களை அவர்கள் இன்றளவும் கை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிடுகிற காரியத்திலே நாம் காம்ப்ரமைஸ் செய்து ஏதாவது சாப்பிட்டு விடலாம், இது சாப்பிடக்கூடியதானே என்று நினைக்கிறோம். ஆனால் எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இந்த உபாகமம் 14ஆம் அதிகாரத்திலே வரையறுத்து தந்திருக்கிறார். அதை நாம் கை கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம விருப்பம் போல வாழுகிற வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் சில கட்டளைகளை கொடுத்து அப்படிதான் வாழும்படியாக இஸ்ரவேலரை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்மையும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். அதே போல தசம பாகம், இதிலையும் அவர்கள் இன்றளவும் அவர்கள் கருத்தாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறைகளிலே தசம பாகத்துக்கு ஒரு அறை வைத்திருப்பார்களாம். அதிலே அவருடைய உணவுப் பொருட்களிலே விளைந்த விளைச்சலிலே தசம பாகத்தை கொண்டு வந்து வைத்து விடுவார்கள். இன்றைக்கும் விவசாயிகள் அதனால்தான் ஆலயத்திலே கொண்டு வந்து நெல் மூடைகளை வைக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தந்து, நல்ல மழை தந்து, அழிவு மழை இல்லாமல் ஆசீர்வாத மழை தந்து, நல்ல வெயில் தந்து, அந்த பயிர் வளர்வதற்கு நல்ல வெயில் தந்து, எல்லாவற்றையும் அதனின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து நமக்கு நன்மையானதை தருகிறார், நல்ல விளைச்சலை தருகிறார். அப்போது ஆண்டவருக்கு நாம் நன்றிக்கு அடையாளமாக தசம பாகம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் இந்த 2 காரியங்களை செய்ய வேண்டும். அசுத்தமானதை நாம் புசிக்கக்கூடாது. அசுத்தமானது என்று சொல்லி அவர் விலக்குகிற காரியங்களை நாமும் விலக்க வேண்டும். அது பறவைகள், மிருகங்கள் மாத்திரமல்ல, அசுத்தமான பழக்க வழக்கங்களையும் மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் செய்யக்கூடாது. அப்படி நாம் தசம பாகமும் நாம் செலுத்தி அசுத்தமாதிலிருந்து விலகி வாழும் பொழுது தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இவைகள் அசுத்தம் என்று நீர் நியமித்திருக்கிறீரோ அவைகளை விட்டு விலக, உண்பதற்கு மாத்திரமல்ல எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் அசுத்தமானதை விட்டு விலகுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா மக்களைப் போல நாங்கள் வாழ்வதற்கு படைக்கப்படவில்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்கு நல்ல திட்டங்களை வைத்து தந்திருக்கிறீர். அதுபோல வாழ்வதற்கு உதவி செய்யும். அதே போல 10ல் 1 தசம பாகத்தை நாங்கள் பிரித்தெடுத்து, நீர் உமக்கு நன்றிக்கு அடையாளமாக நீர் தந்த காரியங்களிலிருந்து 10ல் 1 காரியத்தை நாங்கள் பிரித்தெடுத்து உமக்கென்று படைக்கும் ஒரு நல்ல சீரிய சிந்தையும் எங்களுக்கு தாங்க. அதை அப்படி செயலாற்றும் பொழுது எங்களை நீர் ஆசீர்வதிக்க தெய்வமாயிருக்கிறேன். நன்றி தகப்பனே. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.